நம்ம ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன ப்ரொசீஜர் முடிச்சவொடனே நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். मध्यपूर्वक महादेवाय मम ओं भूर्भुवस्वः वल्लभालक्ष्मी गणाधिपते नमः नवसत्यविनायक नित्येनां देवनमः सरस्वती नमः देवाय नमः अष्ट ऐश्वर्यमूर्तेनां देवाय नमः श्री महादेवाय नमः नानाविधमहादेवनमः देवाय नमः भूर्भुवस्वः नैवेद्यं देवाय नमः अस्यां देव नमः कर्पूरराञ्जनं देव नमः समर्पयामि. ओके சார் அப்படியே போட்டு பாருங்க சார், இங்கே பாருங்க. ஆ சென்டர் 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 வேணா சென்டர் வேணா நீங்க கொஞ்சம் அப்படியே அங்க நில்லுங்க. அண்ணா அப்படியே போடுங்க சார், இங்கே பாருங்க. சென்டரா வந்துங்க. இதெல்லாம் சென்டரா இல்ல. சென்டரா. மாலி சீட்டை போடுங்க. ஆனால் இந்த பக்கம் வந்துடுங்க, அந்த லாஸ்ட் அப்படி மாலை போட்டுக்கலாம். அண்ணா கொஞ்சம் பொறுமையாக கொடுங்க சார், போட்டு பாருங்க சார். போட்டு பாருங்க, மாலை போட்டு போட்டு ஓடிடுறோம், நிற்க வச்சு போட்டுங்க சார். பாருங்க சார், இங்கே பாருங்க சார். லென்ஸ் தான் எடுக்கணும், ஒரு வழி இல்லை. 16 mm லென்ஸை போட்டு ஒயிட் வருதுடா. இரு எடுத்துக்கலாம், எனக்கு பின்னாடி வருது. அண்ணா ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துட்டோம். அரியண்ணா ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துட்டோம், ரெண்டாவது போட்டோ எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அண்ணா கொஞ்சம் இப்போ எடுத்துக்கங்க. அங்க பாருங்க சார், இங்க பாருங்க. கொஞ்சம் உள்ள வந்து வீடியோ வருது அவனுக்கு. வரல இப்ராஹிம் ஓகே. அண்ணா இங்க பாருங்க சார், சென்டர் இங்க பாருங்க. அண்ணா பின்னாடி வாங்க சார், இங்க பாருங்க சென்டர். அண்ணா சித்தானே அண்ணா ரமேஷ் பின்னாடி வா. ரமேஷ் கேமரா உள்ள அப்படியே தெரியுது. அண்ணா இங்க பாருங்க சார், இங்க பாருங்க போட்டோ. என்னோட நண்பர் மதன் துரை ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே இருந்து ஒரு சினிமா எடுக்கணும்ன்ற மிகப்பெரிய கனவோட 15 வருஷ உழைப்புல இவ்வளவு தூரம் உழைச்சு தன்னோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு இப்போ ஒரு படம் எடுக்க முன் வந்திருக்காரு. அதுக்கு எப்பவும் கீழே இருந்து வளர்ந்து வரக்கூடிய என்னைய மாதிரி ஆட்கள், நான் உட்பட மதன் துரைக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணி இந்த படத்தை முடிப்போம். உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு வேணும். நிச்சயம் அருமையான கதை, அருமையான கண்டென்ட் இருக்கு. புதுவிதமான தமிழ் சினிமாவா இது இருக்கும். ஏன்னா அவ்வளவு திறமைகளை உள்ளடக்கியிருக்காரு. நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறும். உங்க எல்லாரோட சப்போர்ட்டோட இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் டைரக்டர் மதன் துரை சார் நேற்று தான் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. அண்ணன் இன்னைக்கு பிரசாத் லேப்ல நம்ம படத்துடைய ஆடியோ லான்ச் பூஜை, நம்ம படத்துடைய பூஜைன்னு பாத்தீங்க. அப்ப எந்த அளவுக்கு பாசிட்டிவா போயிருக்குன்னு பாருங்க, பாசிட்டிவா. ஏன்னா அது மாதிரி நம்ம படத்துடைய பூஜைன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டேன். சரி மதன்னு ஓகே, டைட்டில் என்னன்னு கேட்டேன். அண்ணன் ஒரு 5-6 டைட்டில் வச்சிருக்கேனே, அது ஏதாவது ஒண்ணு இப்போ ஃபைனல் ஆகல சொல்லிடுன்ட்டாரு. சரி இதுல யாரு ஹீரோன்னு கேட்டேன். அண்ணே இது சொல்லுங்க அப்படின்னாப்ல. புகழ் தானே அப்படின்னேன். இல்ல புகழ் தானே ஹீரோனே அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஹீரோனி யாருன்னு கேட்டேன். ஆனா ஹீரோனி பேசிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னாங்க. பிறகு கேமராமேன் சார் யாருன்னு கேட்டேன். கேமராமேன் சார் பிஜி முத்தியா சார் பண்றாருன்னு சொன்னாங்க. உண்மையிலே இந்த படத்துடைய கதையை ஃபுல்லா நான் கேட்டுட்டேன். ரொம்ப ஒரு
ஒரு காமெடி கலந்த ஒரு த்ரில்லர் ஒரு காமெடி கலந்த ஒரு த்ரில்லர் கலந்த ஒரு டிஃபரெண்டான ஒரு திரைக்கதை, ஒரு சூப்பர் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர் மதன் துரை. ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. மிக சீக்கிரமே கம்மிங் சூன். இந்த மாசம் எண்ட்ல நான் டேட் கொடுத்துருக்கேன். இந்த மாசம் எண்ட்ல இருந்து நம்ம ஷூட்டிங் போறோம். ப்ரொடியூசர் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் பெரிய நன்றி. இந்த படம் அற்புதமான ஒரு கதை. உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய படங்கள் ஜெயிச்சிருக்கு. எங்க படத்தையும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மதன் துரை என்னுடைய நண்பர். சிரிப்புடா ஷோவில் அறிமுகமாகி நிறைய கலக்கப்போகுது ஷோ, அது இது நிறைய ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியிருக்காரு. எங்களுடைய நிறைய காமெடி ஷோக்கு நிறைய ஸ்கிரிப்ட்லாம் எழுதி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பார். மச்சான் ஒரு ஸ்டோரி இருக்குது, கேளு மச்சான்னு. அப்புறம் கேட்டோம். இந்த ஸ்டோரி உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். காமெடி கலந்த த்ரில்லரான ஒரு கதை. கருத்தாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். பூஜைக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மதன் நேம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர். ஏன்னா இன்னும் சத்தமாக பேசலாம். மதன் பேர் எங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பேர். ஏன் அப்படின்னா நாங்கள் எந்த படம் பண்ணாலும் எங்களுக்கு ஸ்கிரிப்டுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது மதன் ரொம்ப ஸ்ட்ராங் இன் தட் ஏரியா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில். ஸோ திடீர்னு ஒரு ஃபுல் கதை இருக்கும். அந்த கதையில் இது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ஒரு செகண்ட்லேயே டக்குன்னு அது வேற ஒன்று சொல்லிடுவாரு. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கு ஸ்க்ரீன் பிளேலெல்லாம். ஸோ அவர் இன்னைக்கு டைரக்டர் ஆகிருக்காரு. நாங்கள் சட்டமின் கையில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாப்பி இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு. அண்ட் மியூசிக் டைரக்டர் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் காஸ்ட் எனக்கு ரொம்ப சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ எல்லாருமே 100 crores 200 crores பட்ஜெட்டில் தான் பெரிய படங்கள் தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படங்கள் தான் போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் மீடியம் பட்ஜெட் படங்களும் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது தேட்டர்ஸ் கொடுக்காதனாலயா இல்லைன்னா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ கண்டிப்பாக ஒரு என்ன சொல்றது ஒரு பிளாஸ்ட் ஒன்று கொடுக்க போகிறாங்க. பிகாஸ் இட்ஸ் அ வெரி நைஸ் த்ரில்லர். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் என்டர்டெய்னிங்காக இருக்கும் அந்த படம். கார்த்திக் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் அதான் முதல்ல சொன்ன மாதிரி காசு நிறைய இருக்க படத்துக்கு பிக் பட்ஜெட் மூவிக்கு அதுவே இப்போ ப்ரமோஷன்ஸ் பண்ணிக்கும். எங்களை மாதிரி படத்துக்கு நீங்கள் தான் ப்ரமோஷன்ஸ் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நானும் மதன் சிரிப்புடா அப்படின்ற ஒரு ஷோவில் தான் 2 பேரும் ஒன்றா ஆரம்பித்தோம். அப்போல்லாம் ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணிருந்தாப்புல. நான் உனக்கு ஒரு கதை தரேன் கதை கொடுத்துட்டே இருந்தாப்புல. சரி, அதை வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கதையை எடுத்துகிட்டு மாப்பிள்ளை இதில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாப்புல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்காக உழைச்சி மதுரைக்கு போயிட்டு இங்கே ரூம் போட்டு தனியாக இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சி நிறைய இடம் கண் முன்னாடியே நிறைய கஷ்டத்தை பார்த்தேன். ஓடிட்டு இல்லை இதுக்காக ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை ஒரு சீனுமே இல்லை நான் எனக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாமே. ஏன்னா நீ அதுக்குள்ளே இதெல்லாம் பேசுகிற, இந்த கேமரா இப்படி பண்ணணும் அதை பண்ணணும் பேசிட்டே இருக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டே எழுதுறேனாக்கா இல்லை எனக்கு எல்லா சீனும் இப்படி வரணும். நான் இதில் ஒரு ஹீரோவா இதில் இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் எல்லாமே எனக்கு அதில் பண்ணுற ஒரு 5-10 கேரக்டர் இருந்தாலும் இந்த 10 கேரக்டருமே மக்கள் மத்தியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்கா அவ்வளோ மதனை. உண்மையிலே இந்த படம் ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் படித்தோம், நல்லா வந்திருக்கு. இதில் போட்டிருக்க கேஸ்டிங் எல்லாருமே சரி, எல்லாருமே சீனியர்ஸு, எல்லாருமே சூப்பராக பண்ணக்கூடிய அந்த கேரக்டரு. இதை உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை நல்லபடியாக போய் சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப பல வருஷமா கஷ்டப்பட்டு இப்படி ஒரு கதையை எடுத்து இது பண்றாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன கதைங்களுக்கு நீங்க தான் சப்போர்ட்டா இருக்கணும். ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துவோம் நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே சொல்லிட்டேன். தம்பி மதன் மதுரை மாவட்டம் அண்ணா நகர் எங்க ஏரியா பக்கத்துல தான் இருக்காரு. சரி, இவர் இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு வந்தாரு. முழுமையாக அந்த கதையை படிக்கல, ஒரு ட்ராப் ஃபைனல் பண்ணிட்டு சொல்லியிருக்காரு. ஃபைனல் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த அன்புக்காக வந்துட்டேன். கண்டிப்பா இந்த தயாரிப்பாளருக்கும் சரி, மதனுக்கும் சரி, இந்த படத்துல வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நிச்சயமா இது மிகப்பெரிய ஒரு வெற்றி பாகமா இருக்கும். பத்திரிகையாளர் உங்க எல்லாருமே சந்திச்சதுல பெரும் மகிழ்ச்சி. வந்திருந்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
நிச்சயம் ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டு வருவோம் நம்புறேன். நன்றி எல்லாரும். நம்ம ஒரு படத்துல கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அப்போ பார்த்தோம். நல்லா ஒர்க் பண்ணுவாரு. அப்போ சொன்னா டைரக்டர் ஆயிடுவாருங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஒரு நாள் வந்து ஹோட்டல்ல ஒரு வேற ஒரு விஷயமா நாங்கள் லொக்கேஷனை பார்த்துட்டு வரும்போது அந்த ஹோட்டலில் போய் மீட் பண்ணா ஷார்ட் ஃபிலிம், அது ஒரு எடுக்க போற கதையை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமா எடுத்திருந்தாரு. அங்கேயே ஹோட்டலில் உட்காந்து ஒரு 1/2 hour நாங்கள் டிஸ்கஷன் பண்ணோம். நான் இருக்கேன் இல்லைன்னு தெரியல அவருக்கு. ஸோ அதுலயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். மதன் கூப்பிட்டாப்புல அவர் நேரம் வந்துட்டோம். நாங்கள் அவரு கண்டிப்பா நல்லபடியாக இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். எல்லாரும் நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் கோஆப்ரேட் பண்ணி எல்லாரும் இந்த படம் நல்ல சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கடவுள் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன்.